லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். மகாகணம் பொருந்திய தேவபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணாறு கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களை நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா எனும் ஆசாரிய வகுப்பில் சகரியா எனும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனையும் குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்திலே சகல கற்பனைகளின்படியையும் நியாயங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சன்னிதானத்திலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்கு பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் ஒருவன் தூபம் பீடத்தில் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் தேவனா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பது நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுபானம் குடியான். தன் தாய் வயிற்றில் இருந்தது போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகர் அவர்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவருடைய நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள் என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நின்று காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினாலே ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்து அவரிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தின் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் ஊரிலே தாவீது வம்சத்தான யோசிப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவளை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்திலே அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யம் முடிவராது என்றான். அதுக்கு மரியா தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன் என்றான். தேவதூதன் அவருடைய பிரதியுத்தரமாக, பரிசுத்த உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மை நிலையிடும், அதாவது இடத்திலே பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தானாய் இருக்கிற எலிசபெத்தும் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மறுபடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதுக்கு மரியா, இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாதை வாழ்த்துதலை கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளைகளிலா இருந்த துள்ளிட்டு விசுவாசித்தாவள் பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும் என்றான். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகர் தேவனாய் களி கொடுக்கிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லாவற்றையும் சந்ததிகளுக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமை உடையவர்களை எனக்கு செய்தார். அப்படி நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்படி இரக்கம் அவர்களுக்கு பயந்திருக்கிறவர்கள் தலைமுறையாய் உள்ளது. நம்முடைய உயர்த்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையிலே அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக்கி அனுப்புகிறார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமும் அவன் சந்ததிக்கும் என்றைக்கு இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவருடனே இருந்து வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரவச காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தரோடு தம்முடைய இரக்கத்தை விளக்க பண்ணினார் என்று அவருடைய அயலாருக்கும் 10 ஜனங்களுக்கும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க அவர்கள் வந்து அதன் தகப்படைய நாமத்தின்படி அதுக்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். அதுக்கு அவர்கள் உறவின் முறையாரில் இந்த பேருள்ள உருவம் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பேர் மனதாக இருக்கிறது என்று சைகை கேட்டார்கள். அவன் எழுத்து பலகை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவுகளும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதில் அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு கூட இருந்தது. அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்காகவும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகள் என்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றும் அவர் தம்முடைய பிதாவாக ஆபிரகாம் கேட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களினாலே தாம் சொன்னபடியே
சொன்னபடியே நமது ஜனத்தை சந்தித்து மீண்டும் நம்முடைய சத்துருக்களிலும் நம்மை பகிர்கிற யாவரின் கைகளில் நம்மை இரட்சிக்கவும் படிக்கும். நம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அந்த காலத்திலே மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்கள் வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தை வழியிலே நடத்தவும் அவர் இறக்கத்தினாலே உன்னதமானவரிடம் தோன்றி அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது என்றும், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இசைவேலருக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சிறிய நாட்டிலே சிரேனே என்பவன் தேசாதிபதி இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதும் படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானா இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற கர்ப்பவதியான மரியாளோடு கூட குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலிருந்து பெத்லெகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடினாலே பிள்ளை துணிகளின் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்களிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வளியிலே கர்த்தருடைய தூதனான அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்களை மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்கிறது காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரவ சேனையின் திரள்கள் அந்த தூதனோடு கூட தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாக வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடந்திருக்கிற பிள்ளைகளை கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாதோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்கள் சொல்லப்பட்டிருந்தபடியே கேட்டு கண்டு எல்லாவற்றுக்காகவும் தேவன் மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலிருந்து உற்பத்தியாக இருக்கிற உடனே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்குவது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தினால் எழுதியிருக்கிறபடி அவர்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தும் அவர் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண முடியுமே மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியிலே ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு எனும் பிள்ளையை நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தை போகவிடு. புறஜாதிகளுக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளியாகவும் உங்களுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவனுடைய சகல ஜனத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயார் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னர் சிமியோன் அவரை நோக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தகப்பனாகிய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்பட்டிருக்கத்தக்க இஸ்ரவேலின் அநேகரை விழுங்குகிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படவும் அடையாளமானதற்காகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆசிரியருடைய கோத்திரத்தாரும் பானுவேலின் குமாரனுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாயத்திலே விவாகம் முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்து அதிக வயது சென்றவளாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்த முடிந்த பின்பு கலிலேயா நாட்களில் தங்கள் ஊருக்கு நசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பாஸ்கா பண்டிகை எருசலேமுக்கு போவார்கள். அவருடைய 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமைப்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாளிலே முடிந்து திரும்பி போகிற போது பிள்ளையாக்கி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர்கள் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து பிரயாணம் வந்து ஒருவரின் முறையாரிய இடத்திலேயும் அறிமுகமான இடத்திலேயும் அவரை தேடினார்கள். காணாததினால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவருடைய சொன்ன மருத்துவ குறித்து விரமித்தார்கள். தாய் தகப்பனார் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகன் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ உன் தகப்பனாரும் நானும் விசாரித்த உன்னை தேடினோம் என்றார்கள். அதுக்காக நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்னும் அவர் அவருடனே கூட போய் நசரேத்து ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனசுடைய தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். திபிலிராயம் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காட்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காட்பங்கு தேசமாகிய இத்ரேயாவுக்கும் திரோகோனித் நாட்டுக்கும் அதிபதியாயும் நிசானியா காட்பங்கு தேசமாகிய அபிமெலேக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சக்கரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பழங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குண்டுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள்
கூப்பிடுவார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனை சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதியிலே அதுகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, பிரியம்பாக குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்றும் உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்கள் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக, 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவான், ஆகரத்தை உடையவனும் அப்படி செய்ய கடவான் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற்ற வந்த அனைவரையும் நோக்கி, போதகரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதீர்கள் என்றான். போர்ச்சேவரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். யோவானை குறித்து, இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களை யோசனையாய் இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருவார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார். அதையோ அவியாத அக்கினியாலே சுட்டரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். அற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது தன் சகோதரனின் பிலிப்பின் மனைவி ஏரோதியால் நிமித்தம் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாப்புகளுக்கும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். எனக்கு எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உங்கள் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்கூடிய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மத்தாத்தின் குமாரன், மத்தாத் லேயின் குமாரன், லேகி மெல்கியின் குமாரன், மெல்கி யக்னியின் குமாரன், யக்னா யோசேயின் குமாரன், யோசேப்பு மத்தாலியாவின் குமாரன், மத்தாத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகுமின் குமாரன், நாகும் எலியேசின் குமாரன், எஸ்லியின் தங்கலியின் குமாரன், நங்காய் மகத்தலின் குமாரன், மகத் மத்தியாவின் குமாரன், மத்தியாத்தியா சேயாயின் குமாரன், சேமே யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவானாவின் குமாரன், யோவானா சேராவின் குமாரன், சேரா சோரேப்பேரின் குமாரன், சொரோபாபேல் சிறுபாபேல் சலேக்கேரின் குமாரன், சலத்தியேல் நேரியின் குமாரன், நேரி மெல்கிவின் குமாரன், மெல்கி அத்தியாயின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்மோத்தின் குமாரன், எல்மோத்தாம் ஏரின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரியமின் குமாரன், யோரியம் மத்தாத்தின் குமாரன், மத்தாத் லேயின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனாவின் குமாரன், யோனான் எலியாக்கிமின் குமாரன், எலியாக்கிம் மெல்லியாவின் குமாரன், மெல்லியா மகிழரின் குமாரன், மகிழன் மத்லேதாவின் குமாரன், மத்ததாய் நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீதின் ஈசாயின் குமாரன், ஈசா யோபேத்தின் குமாரன், ஓபேத் யோவாசின் குமாரன், யோவா சாலமோனின் குமாரன், சாலமோன் நாகசோனின் குமாரன், நாகசோன் அமிர்தாபின் குமாரன், அமிர்தாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராக்கின் குமாரன், தேராகு நாகோரின் குமாரன், நாகோர் சேரேக்கின் குமாரன், சேரேக் ஏரோவின் குமாரன், ஏபேலின் குமாரன், ஏபேரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினின் குமாரன், காயின் அல்பதாத்தின் குமாரன், அல்பசாதாம் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக் மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக் யாதேரின் குமாரன், யாரேத் மலாக்கேலின் குமாரன், மலக்லேயேல் கேனாகின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்தரத்தை கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த 40 நாட்களில் அவர் ஒன்று பூசியாக இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனையானால் அந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். அவர் உத்தரமாக, மனசு 40 மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் வெளிப்பாடு எழுதியிருக்கிறது என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலை மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவை எல்லாவற்றிலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உங்களுக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஷ்டமானவருக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உங்களுடையதாகும் என்று சொன்னார். ஏசாவுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமிலே கொண்டு போய் தேவாலயத்தின் உட்புரிகள் மேலே அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கிருந்து தாழ புரியும், ஏனெனில் உண்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதரை உண்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் ஒரு பாதம் கல்லை இடாதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிசு பாராதிப்பாய் என்று சொல்லியிருக்கிறது என்றார். பிசாசான சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை கீர்த்தி சுற்றில் இருக்கிற தேசமும் பரம்பிட்டு அவருடைய ஜெபாலயத்திலே அவர் உபதேசித்து எல்லாரும் புகழப்பட்டார். தான் வளர்ந்து உருவாக்கிய நாசத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க படிக்கும் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கவும், குருடர்கள் பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நறுகுண்டவர்கள் விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்து சுருளை பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இவ்வாணையில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்களை காதுகள் கேட்க இந்த வேதவாக்கிய இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்றார். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சியை கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவரை நோக்கி, வைத்தியனே, உன்னை தானே குணமாக்கிக் கொள்ள என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி
கற்பனாகுமேலில் உள்ளான செயல்பாட்டு கிரியைகளை எவைகளோ அவைகள் உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய்ய என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆன்றையும் எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசங்களுக்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆகியும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சாரிபாத் ஊரிலிருந்து ஒரு விதவை இடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்தில் அனுப்பப்படவில்லை. அல்லாமல் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆகினும் சிரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவரது வேறொருவனும் சுத்தமாக்கப்படவும் இல்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபாலயத்தில் எல்லோரும் இவைகளை கேட்டு கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருக்கின்ற செங்குத்தான மலையிலே நிகரத்திலிருந்து சிரசிலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படி அவர் எடுத்துக் கொண்டு போனார்கள். அவர் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கர்பாங்நாகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபாலயத்தில் அசுத்த ஆவியில் இருந்து ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசனாகி இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தேன்? உண்மை இன்னார் என்று அறிவேன் என்று தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்து சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை எண்ணங்களின் நடுவிலிருந்து விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது. எல்லாம் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்த ஆவிகளும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவருக்கு பேசிக் கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் வந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிட்டு. பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டுக்கு பிரவேசித்தார். சீமோனுடைய மாமியார் கடும் ஜுரமாய் கிடந்தார். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கி உடனே அவள் எழுந்திருந்து அவருக்கு பின் பணிவிடை செய்தார். சூரியன் அஸ்தமனமான போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதியாஸ்தர்கள் அவர் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களுக்குள்ளே சுஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச வேண்டாம் என்று அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வண்ணாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேட இடத்தில் வந்து தங்கள் விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். பின்பு அவர் கெரசரேத் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலையை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனும் அவனோடு கூட இருந்து யாவரும் பிரமித்துண்டாயினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடி பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிரிக்கிறவர்களாயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு அவர் பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாறு ஆகும் என்றார். அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாய் பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவர்களை தங்கள் பிணிகளை நீக்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமத்திலும் எருசலேம் நகரத்தாலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரர் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக் கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போக அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேலே ஏறி தட்டோடுகளை வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாதங்களும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நட என்று சொல்லுவது எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி தீவிரவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவருக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனார். அதனால் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்கள் என்று கண்டுகொண்டார்கள். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்த லேவியனும் பெரிய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின்னே வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவர் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினார்.
அநேக ஆயக்காரர்கள் மற்றவர்கள் அவரோடு கூட பந்திருந்தார்கள். வேத பாரதரும் பரிசெயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரோடு பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை, நீதிமானே அல்ல, பாவிகளையே மனத்திற்கு அழைக்க வந்தேன் என்றார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீசர்கள் அநேகரும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீசரும் அப்படி செய்கிறார்கள், உங்களுடைய சீசர் போஜனம் பண்ணுகிறார்களே, அது இப்படி என்று கேட்டார்கள். அதுக்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்கள் அதை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அந்நாட்களில் உபவாசிப்பார்கள் என்றார். அவளுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்துமே போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதிய பழையதை கீழித்து போடும். புதிய வஸ்திரம் பழையதை வஸ்திரத்தோடு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய பலரும் துருத்திகளிலே வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்தியும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றையும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்ததுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். பாஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின்பு வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியாக நடந்து போகையில் அவருடைய சீசர்கள் கதிர்களை கொய்து கைகளினாலே நிமிட்டி தின்றார்கள். பரிசேயர் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளிலே செய்யத்தகாதது நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியில் மாத்திரம் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக தப்பத்தை கேட்டு வாங்கி தான் புசித்தது மண்டி தன்னுடனே கூட இருந்தவர்களும் கொடுத்தான் என்று சொன்னார். மேலும் மனுஷகுமார் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திலே பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூமின வலதுக்கு ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாதகரும் பரிசேயரும் அவருக்கு குற்றம் பிடிக்கும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவருடைய சிந்தைகளை அவர் அறிந்து சூம்பினக்கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுட்டி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படி அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறுக்கை போல் சுத்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வைக்கொண்டு இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேலே ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவரிடத்திலே 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அவர் யார் என்றால், பேதுரு என்று தாம் பெயரிடப்பட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத் என்பவர்களே. பின்பு அவர் அவரோடு கூட இறங்கி சமனான ஒரு இடத்துக்கு நின்றார். அங்கு அவரோடு சீசர்கள் அநேகம் பேர் அவரோடு கூட உபதேசங்கள் கேட்கும் படிக்கும் தங்கள் வியாதிகளிலிருந்து குணமாக்கும் படிக்கும் யுதேயா திசைகள் யாவற்றிலிருந்து எருசலேம் நகரத்திலிருந்து தீர சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்திலிருந்து வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்களும் ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராயிருக்கிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவ ராஜ்யம் உங்களுடையது. இப்படி பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களை நாமத்தை கொள்ளாது என்று தள்ளும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் அப்படி செய்தார்கள். ஐஸ்வர்யவராகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆவுதலை நீங்கள் அடைந்து திருப்தி உள்ளவர்களாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாக இருப்பீர்கள். இப்பொழுது நினைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கமும் பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷருக்கும் உங்களை குறித்து புகழ்ச்சியும் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை கொடு, உன் அங்கேயே எடுத்துக் கொள்கிறவனுக்கும் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்கிறவனத்திலே அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்கள் சிநேகிதர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கையும் மாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளையாக இருப்பீர்கள். அவர் நன்றி அதவர்களும் துரோகிகளும் நன்மை செய்கிறார்களே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்கள் குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளி என்று தீர்ப்பீர்கள். மற்றவர்களை அக்கறைக்குள்ளாகும்படிக்கு தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் அக்கறைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முக்கிய குளிக்கு சரிந்து விழும்படி அளந்து உங்கள் முறையில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அழுக்கப்படும் என்றார். பின்பு ஒரு ரூபமே அவர்களுக்கு சொன்னார், கூட வழிகாட்டு கூடும், இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? சீசன் குறுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை உணராமல் உன் சகோதர கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற துரும்பை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனை நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுகிறது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுத்து போட, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கூடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கூடாது. அந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகள் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெறிச்சை செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இது இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும்.
என்னை ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டாவின்படி செய்கிறவன் யாரு ஒப்பா இருக்கிறார் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆழமா தோண்டி கற்பாறை மேலே அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அதை வீட்டின் மேலே மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்தவனும் அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. நீரோட்டம் அது மேல் மோதி உடனே அது விழுந்து முழு விழுந்து அழிந்து போகும் என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கற்பனகுமுக்கு போனார். அங்கே நூற்றுக்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தான் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டுக்கு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரிகள் கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவர்களும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனே இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்களில் வீட்டுக்கு திரும்பி போன போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரர் சுத்தம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளில் அவர் நாயும் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகம் திரளான ஜனங்கள் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசல் அருகே பிரவேசித்து அவன் பார்த்தபோது மதித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணபடி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள். ஊரில் வெகும் ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாது என்று சொல்லி கிட்ட வந்து பாடை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவள், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மதித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினத்தில் ஒப்புவித்தார்கள். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமக்கு ஜனத்தை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதும் சுற்றில் இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவையெல்லாம் யோவானுடைய சீசர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீசர் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்தில் போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவரிடத்தில் வந்து வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்கும்படி யோவான் எங்களை உம்மிடத்தில் அனுப்பினார் என்றார்கள். இந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்ட வேலை கேட்ட வேலை யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர்கள் அடையாதிருக்கிறார் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய தூதர்கள் யோவான் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காட்டினால் அசையும் நாணலையோ அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்ந்திருக்கிறவர்கள் அரச மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்று எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியவோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்பாக போய் வழி ஆயத்த பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தினாலே குறிக்கப்பட்டவன் அவன்தான். இஸ்ரவேலிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்திலும் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனால் ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்குள் கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சத்தியத்தை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியிலே உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இப்படி என யோவான் ஸ்நானகர் அப்பம் புசிக்கிறவனும் திராட்சரசம் குடிக்கிறவனுமாய் வந்தான், அதுக்கு நீங்கள் அவன் பிசாசு பிடிக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தால் அதுக்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞான ஸ்நானமானது அதன் பிள்ளைகளால் நீதியை உள்ளது என்று ஒப்புக் கொடுக்கப்படும் என்றார். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி அமர்ந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயரி வீட்டில் பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரியணியில் பரிமளத்தையும் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமயிரினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் நம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவி என்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதுக்கு அவன் போதுகிறேன் சொல்லும் என்றார். அப்பொழுது அவர் ஒரு மனத்தில் 2 பேர் கண்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவருக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிகமாக அன்பாயிருப்பான் அதை சொல்லும் என்றார்கள். சீமன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னிக்கிட்டு விட்டானோ அவனே அதிகமாக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதுக்கு அவர் சரியாக நிதானித்தார் என்று சொல்லி இஸ்ரவேலிடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினாலே என் கால்களை நனைத்து தன் தலைமையினாலே அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உங்களிடத்தில் பிரவேசிக்கும் போது என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினார். அதனால் நான் என்ன சொல்லுகிறேன்? இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிக அன்பு கூர்ந்தாலே. இவள் கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் கொஞ்சமாக அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பங்கிருந்தவர்கள் பாவங்கள் மன்னிக்கிறவர்கள் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவள் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆமென்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 பேரும் அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கி சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகளை நீக்கின மகத்லேன எனப்பட்ட மரியாலும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு ஊழியங்களை செய்து கொண்டு வந்து மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைத்த சில விதைகள் வழி அருகே விழுந்து விதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்து அதை முறையிட்ட பின்பு அதுக்கு ஈரமில்லாததினாலே உணர்ந்து போயிட்டு. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்றாக பலன் கொடுத்து என்றது. இவைகள் சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் இந்த உண்மையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதுக்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டு உணராதவர்களாயும் இருப்பதற்காக அவை உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமைகளின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தை ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாய் இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூட மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்க மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதை வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேலே வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்படாத வெளியேக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அவன் தனக்கு நினைத்திருக்கிற அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஜனக்கூட்டத்திலே அவரண்டையில் அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உண்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அதுக்காக தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாக இருக்கிறார்கள் என்றார். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையிலே அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழற்காற்று உண்டானதால் அவர் மோசம் அடையத்தக்கதாய் படவு ஜலத்தினாலே நிறைந்தது. அவர் அவருக்கு வந்து ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காட்டையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போயிட்டு அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றும் ஜலமும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவருக்கு சொல்லிக் கொண்டார்கள். இவர் கலிலேயாவுக்கு எதிரான கதலினுடைய நாட்டுக்கு சேர்ந்தார். அவர் அக்கறையில் இருந்த போது 2 நாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனுமாய் வீட்டில் தங்காமலும் பிற கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமிட்டு சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படிக்கு இயேசு கட்டளையிட்டதினாலே அப்படியே சொன்னான். அந்த அசுத்தாவி வெறும் காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கடிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டவனும் இருந்தான். கட்டுகளையும் முடித்து போட்டு பிசாசினாலே வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதுக்கு அவன் லேகியோன் என்றான். அதுக்கு அநேக பிசாசுகள் அவனுக்குள்ளே புகழ்ந்தபடியால் அந்த பேரை சொன்னார். தங்கள் பாதத்திலே பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவரிடத்தில் அநேக பண்டிகை கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பண்டிகைக்குள்ளே போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படி பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பண்டிகைக்குள்ளே புகுந்தது. அப்பொழுது அந்த பண்டிகை கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்ப்பவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, பிசாசுகள் விடுபட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தடியில் கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்தவன் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதிரனுடைய சுற்றுப்புறத்தாரில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயம் அடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படிக்கு அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசு நீங்கி மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டார். இயேசு அவரை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ, தேவனுக்கு செய்த எல்லாவற்றையும் அறிவி என்று சொல்லி அவன் அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்த எல்லாவற்றையும் பட்டணத்தை எங்கும் பிரசித்தப்படுத்தினார். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகி யாபேல் என்னும் வேறுள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரணாப்தமையாயிருக்கிறார் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகிய திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அவளாயிருந்த தன் ஆசைகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சுத்தமாகாதபடிக்கு ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. அப்போது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அதுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்ன போது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவரும், ஐயரே, திரளான ஜனங்கள் உண்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்றால் இப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதுக்கு இயேசு, என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து நான் தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தனக்கு சுத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவரை பார்த்து, மகளை திறங்கோள், உன் விசுவாசம் ரசித்தது, சமாதானத்தோடு போவேண்டார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனை வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உன்னுடைய குமாரத்தை மறைத்து போனால் போறதை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, உன் விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டுக்கு வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லோரும் அழுது அவரை குறித்து துக்கம் கொண்டாடி இருக்கிறதை கண்டு, அழாதீங்கள், அவள் மறித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அவள் மறித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினாலே அவள் பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவள் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்து என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படிக்கு அவள் கட்டளையிட்டார். ஆமென்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். அவர் தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளையும் குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் வினையாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழியருக்கு தடியாவது பையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். என் வீட்டில் பிரவேசிக்கிறீர்களோ அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவருடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்திருந்து தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமம் தோறும் தெரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வினையாளிகளை குணமாக்கினார்கள். அப்பொழுது ஆட்பங்கு தேசாதிபதியாக ஏறுவது அவரால் செய்யப்பட்டவைகளை கேள்விப்பட்டது ஒன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுதான் என்றும் சிலர் எலியா தோன்றியிருக்கிறான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் ஒருவான் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டிருப்படினாலே கலக்கம் அடைந்து, யோவானை நான் சிறைசேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அப்போ சிலர் திரும்பி வந்து தங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படிக்கு பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர் ஏற்றுக்கொண்டு அதனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருக்கிறவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது 12 பேரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இங்கு இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படிக்கு அவர்கள் அனுப்பிவிடுவோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதுக்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டும் என்றார்கள். எனக்கு 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்தியாக 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்கார செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பத்தை எடுத்து 2 மீன்கள் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகள் ஆசீர்வதித்து விட்டு ஜனங்களுக்கு முன்பாக வைக்கும்படி சீசர்களிடத்திலே கொடுத்தார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிகுதியான துணிகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. பின்பு அவர் தம் சீசரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை பார்த்து யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் யோவான் ஸ்நானகர் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் ஒருவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று. அப்பொழுது அவர் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாக கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் பிரதான ஆசாரியான வேத பாடுகளானோ ஆகாதவர்கள் தள்ளப்பட்டு கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாவரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே விடுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வர கடவான். தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என்னும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரசித்துக் கொள்வான். மனுஷன் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை தான் எடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வைக்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமை வரும்போது வைக்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் மரணத்தை ருசி பார்ப்பது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலை மேலே ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் ஆகிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றைய மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேறப் போகிற அவருடைய வருடத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்தியரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகியும் அவர்கள் விழுத்து அவருடைய மகிமையையும் அவரோடு கூட நின்ற அவர் 2 பேரையும் கண்டார்கள். அவர் இருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்லுகிறது என்னது என்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு மேகம் வந்து அவருக்கு மேல் நிலையிட்டது. அவர் வந்து மேகத்தில் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுக்க மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தங்கள் கண்டவைகளை ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். மறுநாளிலே அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒருவன் சத்தமிட்டு போதுகிறே, என் மகனை கடாட்சித்து இருக்க வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான், ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது. அப்பொழுது அழுகிறான். அது அவனை நுழைத்தல்ல, அழுக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாக இருக்கிறது. அது துரத்தி அவன் படிக்கும்படி சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போய்க்கின்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை, இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், உன் மகன் இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலை கழிக்க தடுத்தது. இயேசு அந்த அசுத்தாவை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். அப்போது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷ கையில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தைகளை கருத்து அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமலும் மறைப்பொருளாக இருந்தது. அந்த வார்த்தைகளை குறித்து அவர்கள் விசாரிக்கவும் பயந்தார்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாக இருக்க போகிற என்று வாக்குவாதம் அவர்கள் உண்டாயிருந்தது. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனைகளை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தை நிமித்து ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உலக எல்லாருக்கும் இவன் சிறியவனாக இருக்கிறான், அவனை பெரியவனாக இருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நான் கண்டு அவன் எங்களோடு கூட உண்மை பின்பற்றாதபடினால் அவனை தடுத்தும் என்றார். அதற்கு இயேசு தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதமாகிறா அதை அவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர் போய் அவர்களுடைய இடத்தை ஆயத்தப்படும்படி சமாரியாருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசர்கள் யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வனாந்தரத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்கள் அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமானாமா என்று கேட்டார். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆயுடையவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்காகவே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவரை நோக்கி, ஆண்டவர், நீ எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நடிகளுக்கு புலிகளும் ஆகாயத்து பறவைகள் கூடுதல் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலைசாக்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதுக்கு அவர், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதுக்கு இயேசு, மலைத்தோட்டங்களை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார்.
பின்பு வேறொருவர் அவரை நோக்கி, ஆண்டவரை உம்மை பின்பற்றி வருவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படிக்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதுக்கு இயேசு கலப்பை மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்க எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறொரு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவருக்கு தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களுக்கு திரும்பும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்களை கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறார். வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தை நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து எவ்விடத்திலும் பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவன் ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை உங்களுக்கு விரோதமாக துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவன் ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே சோதோம் நாட்டுக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கோரேசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களிடத்தில் செய்யப்பட்ட படத்த செய்திகள் தீருவிலும் சிதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுது இரட்டி உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்திற்கு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிற சீருக்கும் சிதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வான பள்ளியில் உயர்த்தப்பட்ட கற்பனமே நீ பாதாள வரைக்கும் தாழ்த்தப்படுவா என்று சொல்லி சீசர்களை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு இந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியினால் கலை கொண்டு, பிதாவே வானத்திற்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அழைத்து பாலகர்களுக்கும் வெளிப்படுத்தினபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படியே செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. சகலமே பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவிர வேறொரு குமாரனும் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த திட்டமாக இருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவரும் பிதாவும் இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீசனத்திலே திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணுங்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படிக்கு போதுகிறேன். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அவர், நியாயப்பிரமாணத்தின் என்ன எழுதியிருக்கிறது, வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவரை நோக்கி நிதானமாக உத்தரவு சொன்னார். அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பா என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிரான் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலே எரிக்கோக்கு போகையில் கடற்கையில் அகப்பட்டான். அவனை வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்ற உயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியர் வந்து வழியே வந்து அவரை கண்டு பக்கமாக விலகி போனான். அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். சமாரியர் ஒரு பிரியாண வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயையும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்பட்டு 2 பணத்தையும் எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக 5,000 இவனுக்கு செலவழிந்தான், நான் திரும்பி வந்து வரும்போது அதை அவனுக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கடற்கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரிலும் இவன் பிராணனா இருக்கிறான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதுக்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றான். பின்னர் அவர்கள் பிரயாணப்பட்டு போகையில் அவர் ஒரு கிராமத்துக்கு பிரவேசித்து அங்கே மார்த்தாள் எனும் பேர்கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்ததினால் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசுவுக்கு பிரதியுத்தரம், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிற கலங்குகிறாய், தேவையானது உண்டே, மரியாள் தன்னை விட்டுவிடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசர்கள் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தான் சீசருக்கு ஜெபம் பண்ண போதிக்கிறது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு மன்னிக்கிறோம். எங்களை சோதனை உட்படாமலும் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி இருக்கட்டு, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்னும் தனக்கு அவன் சிநேகிதனாக இருந்தது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வளர்ந்து கேட்கிறது நிமித்தம் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா?
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் கேட்டு வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு அவர் ஊமையாய் ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவர்கள் பேசிபுகளை கொண்டு பிசாசுகள் துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படிக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்கள் நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பலமாய் போகாது தானே, விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். சாத்தானுக்குள்ளே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைக்கும்? இப்படி இருக்க பேசிபுகளை கொண்டு நான் பிசாசுகள் துரத்துகிறேன் என்கிறீர்கள். நான் பேசிபுகளை பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரென்று துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களோ உங்கள் நியாய தீர்ப்பாயிருக்கிறார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வருகிறது. ஆயுதாரி பலவான் தன் அரண்மனையை காத்துக்கொள்ளும் போது அவனுடைய பொருள் பத்திரமாக பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்ளவனாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளைப் பொருட்களை பங்கிடுவான். என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடு சேராதவன் சிதறிப்பு இருக்கிறான். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட போது வன இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருகி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் புல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து புகுந்து அங்கே கூடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுவதாக இருக்கும் என்றார். அவர் இவைகளை சொல்லுகையில் எனக்கு கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பால் கொடுத்த முறைகளும் பாக்கி உள்ளவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதுக்கு அவள், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஜனங்கள் திரளாய் கூடிய வந்திருக்கின்ற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்கள் கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்திற்கு அடையாளங்களாக இருந்த போது மனுஷகுமாரனும் இந்த சந்ததியாருக்கு அடையாளமாக இருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு பூமியின் எல்லையிலிருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு கூட நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே இனி நினிவே பட்டணத்தார் இதை சந்ததியாரோடு நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலே மரக்காலின் கீழ் வைக்க மாட்டான். உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தலைமையில் வைப்பான். கண்ணானது சரீரத்தில் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண் கெட்டதாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகையால் உன்னிலும் வெளிச்சம் இருளாக இருக்காதபடி எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திருந்தாமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால் ஒரு விளக்கு அதன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயர் ஒருவர் தன்னுடனே கூட அவர் பகற் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போய் பந்தி அமர்ந்தார். அவர் போஜனம் பண்ணுகைக்கு முன்பதாக கை கழுவாமல் இருந்த பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தரை நோக்கி, பரிசேயனாகிய நீங்கள் போஜன பாத்திரங்களிலே வெளிப்புறத்தையும் சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிக்கடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையா? உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒன்றாலும் மருந்து கொள்ளு சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களை சந்தைகளிலே வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். மாயக்காரராகி வேத பாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற விரத குழிகளை போல இருக்கிறீர்களே. அவைகள் மேல் நடுகிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். அப்போது நியாயசாஸ்திரிகள் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதுனாலே எங்களையும் நிந்திக்கிறீரே என்றார்கள். அதுக்கு அவர், நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுகமாக அரிதான சுமைகளை மனுஷன் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினும் அதை சுமையை தொடர மாட்டீர்கள். உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகள் கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரிகளுக்கு நீங்கள் உடன்படப்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்கள் கல்லறைகளை கட்டுகிறீர்கள். அதனால் தேவஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவரிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தேவாலயத்துக்கு நடுவே கொலை உண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலகம் தோட்டம் முதல் கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசி இரத்த பலியையும் இந்த சந்ததியார் கேட்பதற்காக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியார் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நியாயசாஸ்திரிகளை, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திருவுக்கோளை எடுத்துக் கொண்டீர்கள். நீங்கள் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாதகம் பரிசை அவர் மேல் குற்றம் சாட்டுக்கும் பொருட்டு அவர் வாய்மொழி ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயமம் பண்ணி அவரை மிகவும் நோக்கி அவர் மிகவும் நோக்கவும் அநேக காரியங்கள் குறித்து பேசும்படியும் அவரை ஏவவும் தொடங்கினார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். அத்தருணத்தில் அநேகமான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் மாயக்காரராகி பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இரலிலே பேசுவது எதுவோ அது வெளிச்சத்தில் கேட்கப்படும். நீங்கள் அறைகளிலே காதுகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகள் மேலே கூறப்படும். என் சிநேகிதராக உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து அதுக்கு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இளைஞர் என்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அவருக்கு பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 அடக்கான் குழுவிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவை ஒன்றாகிலும் தேவனால் மறுக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குழுவை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்தவராக இருக்கிறீர்கள். அன்றைய நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் மனுஷகுமாரன் தேவதூதர் முன்பதாக அறிக்கப்படுவார். மனுஷன் முன்பதாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பதாக மறுதளிக்கப்படுவான்.
எவனாகில் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக விசேஷித்தவையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூசம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அன்றையும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரோகத்தனங்களுக்கும் அதிகாரமுள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி என்னத்தை மதோத்தரம் சொல்லுவோம் என்று எதையும் பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்த ஆவியானவர் அத்தருணத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்பொழுது ஜனம் கூட்டத்தில் அவரை நோக்கி, போதுவரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் விதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரருக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உனக்கு நியாயாதிபதியாக பங்கெடுக்கிறவனுக்காகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவரை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருந்தார். ஏனில் ஒருவனும் எவ்வளவு திரளான ஆசையை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அதாவது ஒரு உண்மை அவருக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறது இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இலைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனும் அவளை நோக்கி, மதிக்காடனே, உன் ஆத்துமாவிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அப்போது நீ சேர்த்து வைத்தவை யாருடையதாகும் என்றார். தேவனுடைய ஐஸ்வர்யவனாக இல்லாமல் தனக்கு தானே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் என்னத்தை உண்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காக என்னத்தை உடுப்போம் என்றும் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கணும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷமாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதிக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் பண்டசாலையும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் விலை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவு விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படாததினாலே உங்களில் எவன் தன் சரீரத்தில் அளவோடு ஒரு உணத்தை கூட்டுவான். மிகவும் அற்பமான காரியம் முதலாக உங்கள் செய்கைக்குள்ளாக மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, தூட்டுகிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாக தன் சர்வ மகிமையிலும் அவைகள் உண்டை போலாகிலும் உடுத்தி இருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற உங்களுக்கு தேவன் விதமாக கொடுத்துவிட்டால் உங்களுக்கு கொடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள். இவையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகளை உங்களுக்கு வேண்டி இவைகளை உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாத சிறுமந்தையை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பின்னா பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத படிக்க பணங்களையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடனும் அனுப்புவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் அங்கே இருக்கிறது. அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்படாததாலும் உங்கள் விளக்குகள் இருக்கிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவர்களுக்கு திறக்கும் படிக்கை எப்போதும் வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். எஜமான் வரப்பட்டு விழித்திருக்கிறவர்கள் காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அதை கட்டை கொண்டு அவர்களை பந்தியை சேர்த்து சமீபமாக வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2 ஞானத்திலாவது 3ஆம் ஞானத்திலாவது வந்து அவர்களை அப்படியே இருக்க கண்டால் அவர் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டை எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விடுத்து வீட்டை கண்ணமிடுவான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உண்மை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டார். அதுக்கு அந்த பணிவிடைக்காரராய் தகுதியான காலத்திலே படியை கொடுக்கும்படிக்கு எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்தத்தக்க உண்மையுள்ள விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவான். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளே எல்லாவற்றையும் அவன் விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நான் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரர்களை அழிக்கவும் குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டார். அவன் நினையாத நாளிலே அறியாத நேரத்தில் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு கூட அவனுக்கு பங்கை நியமிப்பார். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இருந்தாலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்தாலும் இந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு எதுவானவங்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிக கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கப்படுகிறார்களோ அவர் அதிகமாக கேட்பார்கள். பூமி மேல் அக்கினியில் போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரியும் வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் உருவாக்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள். சமாதானத்தை அல்ல, பிரிவினைகளையும் உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனும் மகள் தகப்பனும் தாயும் மகளும் மகளும் தாயும் மாமியும் மருமகளும் மாமிக்கு விரோதமாக பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேகம் எழுகிறது நீங்கள் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடி ஆகுமே. தென்றல் அடிக்கிறது நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடி ஆகும். மாயக்காரரை பூமியை தோட்டங்களை வானத்தின் தோட்டத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானிக்க போகிறது என்ன? நியாயம் என்னதென்று நீங்கள் தீர்மானிக்கிறாமல் இருக்கிறது என்ன? உனக்கு எதிரானவன் உன்னை அதிகாரியாக எடுத்துக் கொண்டு போகிற போது வழியிலே தான் அவனிடத்தில் விடுதலையாகும் படிக்க பிரயாசப்பட்டு இல்லாவிட்டால் அவன் உண்மையை நியாயபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயபதி உன்னை சேவை எடுத்து ஒப்புக் கொடுப்பான். சேவை உன்னை சிறைசாலைக்கு போடுவான். நீ கடைசியாக கொடுத்து தீர்வு மட்டும் அவரிடத்தில் புறப்படாமா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். பிலாத்து சில கல்லிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, அந்த கல்லிலேயருக்கு அப்படிப்பட்டவைகளை சம்பவித்ததை ஆனால் மற்ற எல்லா கல்லிலேயருக்கு பார்க்கலும் அவர்கள் பாவியாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மன திரும்பாமல் போனால் எல்லாருக்கும் அப்படி கெட்டு போவீர்கள். சிலோவான் கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே. எருசலேமில் குடியிருந்த மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளியாக இருக்கிறார்களோ என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவே, உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மன திரும்பாமல் போனால் எல்லாருக்கும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டினான். அது வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டுண்டு இது நிலத்திலே ஏன் கிடக்கிறது என்றான்.
அதுக்கு அவன் ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொட்டி ஏறு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாளிலே அவன் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாக பலவீனமாக படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவளை எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தை நன்று விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் அவள் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவர்கள் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவருக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களிலே எவனும் ஓய்வு நாளில் தன் இறுதியாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுவதில்லையா? இந்த சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவருக்கு விரோதமாக இருந்த அனைவரும் வைக்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் வந்து அதிலே கிளைகள் அடைந்தது என்றார். மீண்டும் ஒரு தேவன் ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படியிலே அடைத்து வைத்தாள் என்றார். அவர் எருசலேம் பிரயாணம் போகும்போது பட்டணம் தோறும் கிராமம் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானோ என்று கேட்டான். அதுக்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேக பிரவேசிக்க வகை தெரிந்தாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டு எஜமான் எழுந்து தன் கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்வளத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீடுகள் போதனம் பண்ணினீர் என்று சொல்லுவீர்கள். ஆனால் அவர், நீங்கள் எவ்வளத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களையும் உங்களையோ புறம்பே தள்ளப்படுவார்களும். ஆனும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் ஆவார்கள் என்றார். அந்நாட்களிலே சில பரிசேயரிடத்தில் வந்து, நீர் விடத்தை விட்டு போய்விடும், ஏறுவது உண்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதுக்கு அவர், நான் இன்றைக்கு நாளைக்கும் பிசாசுகள் துரத்தி வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். இன்றைக்கு நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்ன நீங்கள் போய் அந்த நடிகளை நடிக்க சொல்லுங்கள். எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னதத்துக்கு அனுப்பப்பட்டவர்களை கல்லறிவார்களே. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வாகனமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஏதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாய்க்கிட விடும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுங்கள். வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயர் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வார்கள் என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுத்தமாக்கி அனுப்பிவிட்டு அவரை நோக்கி, உங்களை ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ என்றார். அதுக்கு உத்தரவு சொல்ல அவர்கள் கூடாமல் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தி முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனவுள்ளவன் ஒருவேளை அவர்களால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உண்மையும் அவனை அழைப்பான். உன்னிடத்து வந்து 20 இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்போது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்திருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தானே உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றையும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரியாகிலும் உன் 10 ஜனமாகி ஐஸ்வர்யம் உள்ள அயலாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியம் உள்ளவனாய் இருப்பாய். அவர் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோடு கூட பந்திருந்தவர்கள் ஒருவர் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதுக்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்த பண்ணி அநேகரை அனுப்பித்தான். விருந்து வேலை தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று என்று அவனை அனுப்பினான். அவர் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாக போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னித்து விடும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பின்னே விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை எஜமானுக்கு அறிவித்தான். அப்போது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்துக்கு தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்போது எஜமான் ஊழியக்காரன் நோக்கி, நீ பெருவழியிலும் வேலிகளில் இருக்கிற போதிலும் போய் என் வீடு நிறையும் படிக்கு ஜனங்கள் உள்ளே வரும்படி வகுந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். பின்பு அந்த அநேக அவர்களோடு கூட பிரயாணமாய் போகையில் அவரிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதவர் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்ப்பதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ.
அன்றையும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவர்களோடு கூட வருகிற அவனை 16,000 சேவர்கள் கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாது என்று முன் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்திலிருந்து போய் சனாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாக தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லது தான். உப்பு சாராமல் போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்திற்காகிலும் எரிகிறதுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவான் என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்னது உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாய் இருந்து அவைகளை ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானே. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் ஆயக்காரரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன ஆடு கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றைய ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் 1 வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொடுத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் ஆய்வு வீட்டுக்காரரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷன் 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகள் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அதுபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்திலே குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியவன் அவனை தன் வயல்களிலும் பண்டிகைகளையும் மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பண்டிகைகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது, அவன் ஏன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் இருந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரர் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தில் கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு விடுத்து இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொடுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள். நான் புசித்து சந்தோஷப்படுவோம். என் குமாரனாக இவன் மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போன திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்படி மூத்த குமாரன் வயலிலிருந்து வந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வரும்போது கீத வாத்தியத்தையும் நடன கலைப்பையும் கேட்டு ஊழியக்காரரை ஒருவன் அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதுக்கு அவனுடைய சகோதரர் வந்தார். அவன் மறுபடியும் சுகாரத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவர் கொடுத்த கண்டை அடித்தார் என்றான். அப்போது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில் இருந்தான். தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தத்தையே அழைத்தான். அவன் தகப்பன் பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உம்மோடு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு கூட நான் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டு கடாவை கொடுக்கவில்லை. பேசுகிற இடத்திலே உம்முடைய ஆஸ்தியை அடித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தான், கொடுத்த கண்டுகளை இவனுக்கு அடித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனும் மறித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படின்னா நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுவது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரன் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வைக்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் என்ன என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலசம் கோதுமை என்றான். அப்போது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை வெற்றி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளாய் பார்க்கிறோம் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியின் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நாளும் போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாகாவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களுக்கு மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவனாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இந்த ஊழியக்காரனுக்கு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய கூடாது என்றார். இவையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவரை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்கள் நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனும் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வளர்ந்து வந்தது. அது முதல் தேவன் ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பும் அவமாய் போவதை பார்க்கிற மானமும் பூமி ஒளிந்து போவது எளிதாக இருக்கும். தன் மனைவியை
தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரதாயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவனுடைய வாசல்களை பிறந்து அவனை மேஜிலிருந்து விழுகிற துணிகளினாலே தான் பசி ஆட்ட ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நப்பிற்று. பின்பு அந்த தரித்திரன் மறித்தான். தேவதூதனால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவனை வேதனைப்படுத்துகிற போது தான் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமை அவன் மடியிலே நாசரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாக ஆபிரகாமோ, நீர் எனக்கு இறங்கி நாசரத்தின் விரலில் நுனியிலே தண்ணீரை துய்ப்பி என் நாவிலே குளிர பண்ணும்படி அவன் அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதுக்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரு அப்படி தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்போது அவன் தேர்க்கப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொடுக்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் என்றான். அதுக்கு அவன், அப்படியல்ல தகப்பனாக ஆபிரகாமை மரித்தோரிலிருந்து ஒருவர் அவர்களுக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதுக்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவர் இருந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார் என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவர் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாகினதை பார்க்கிலும் அவருடைய கழுத்தில் இயந்திரங்களை கட்டப்பட்டு அவர் சமுத்திரத்தில் தள்ளப்பட்டு போவது அவனுக்கு நலமாக இருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவர் ஒரு நாளிலே 7 தரம் அவனுக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வலுஸ்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதுக்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி நீ வேறொன்றை பிடுங்கொண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களை ஒருவருடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டிக்கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதுக்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அபிப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்வார்கள் என்றார். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா எனும் நாடுகள் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்துக்கு பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர்கள் 10 பேர் அவருக்கு எதிர்ப்பு வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவர் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒளிய மற்றொருவனுக்கும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, ஒரு விசுவாசம் ரசித்தது என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதிஷ்டமாய் வராது, இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு எதுவும் இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு அவர் சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்கள் எல்லாவற்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனால் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள். நீங்களும் போகாமலும் பின் தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தில் ஒரு திசை தோன்றி மறு திசை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுகள் பட்டு சந்ததியினாலே ஆகாதவர்கள் தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்துடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதனை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினி கட்டகம் வலசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அந்நாட்களில் வீட்டில் மேலிருப்பவன் வீட்டுக்குள் தன் பட்டணங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமலுக்கு கடவான். அப்படியே வாயில் இருக்கிறவர் பின்னிட்டு திரும்பி பார்க்காமலுக்கு கடவான். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுவான், அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயர்த்திக் கொள்வான். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை வைத்திருக்கிற 2 ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவன் கைவிடப்படுவார். வாயில் இருக்கிற 2 பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, எங்கே ஆண்டவர் என்றார்கள். அதுக்கு அவர், பின்னும் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனசை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவரிடத்தில் போய், எனக்கு ஏன் எதிராளிகளும் இருக்கிறார்கள், காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு மனதில்லாத இருந்தது. பின்பு அவள், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனசை மதியாமல் இருந்தாலும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து பண்ணினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்பு கர்த்தர் அவரை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்முடைய நோக்கி இரவும் பகல் கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தேர்வு கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுப்பு உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகியோர் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றையும் தங்கள் நீதிவான்கள் என்று நம்பி மற்றவர்களை அப்பமா என்ன சிலரை குறித்து அவர் உவமை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இதாக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பளத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்கு
தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்றான். அவனால் தேவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பின்பு குழந்தைகளையும் அவள் துன்படிக்க அவர்கள் அவனுக்கு கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசு அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளை என்னிடத்தில் பருவத்திடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாலும் சிறு பிள்ளை போல் தேவன் ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அதை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கண் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாய் என்றார். அதுக்கு அவன், இவையெல்லாம் நான் சிறு வயது முதல் காய் கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டான எல்லாம் விட்டு தனித்திருந்து கொண்டு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடினாலே இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்து, மிகுந்த துக்கம் அடைந்த இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவன் ராஜ்யத்தை பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரசிக்கப்படக்கூடும் என்றார்கள். அது அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே என்றார். அதுக்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டவன் எவனும் இன்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாமல் போவது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் 12 பேரை தமிழத்தில் அழைத்து, இது ஒரு எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட வேலையெல்லாம் நிறைவேறும். எப்படி அவர் பொதுஜாதி இடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துக்கப்படுவார். அவர் வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகள் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளை பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் எரிக்கவுக்கு சமீபமாக வந்தபோது ஒரு குருடன் வழியருகில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீது குமாரனே, எனக்கு இறங்க என்று கூப்பிட்டார். முன்பு நடந்தவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீது குமாரனே, எனக்கு இறங்க வேண்டும் மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை நம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்து அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரத்து தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குருடனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு இந்த இடத்தை வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியின் மனுஷன் இடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயன் என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளை பாதி ஏழைகளை கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்தை எதையாகிலும் அநியாயம் வாங்கியதுண்டானால் நான் தனியாக செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்தபடினாலும் தேவன் ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தபடினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படிக்கு தூர தேசத்துக்கு புறப்பட்டான். புறப்பட்ட போது அவன் தன் ஊழியக்காரத்திலே 10 பேரை அழைத்த இடத்திலே 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருந்து எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவள் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்போது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவர்கள் தன்னிடத்தில் அழைக்க விட்டு வர சொன்னார். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்ல உத்தம ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தபடினாலே 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீ 5 பட்டணத்தில் அதிகாரியாக இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவரே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைத்துக்காததை எடுக்கிறவரும் விதைக்காதவைகளை அறுக்கிறவரும் கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்து உனக்கு பயந்திருந்தேன் என்றார். அதுக்கு அவர், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயத்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினம் மனுஷன் அறிந்தாயே, பின் ஏன் நீ என் திரவியத்தை காசுக்காக கையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பண்ணிக் கொள்வேன் என்று சொல்லி சமீபமாய் நின்றவர்களை நோக்கி அந்நிய ராத்தலை அவர் கையிலே அந்த ராத்தலை அவன் கையில் எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுத்தார் என்றார். அதுக்கு அவன், ஆண்டவரே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறது என்றார். அதுக்கு அவன், உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், இல்லாதவனத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றைய தங்கள் மேல் நான் ராஜாவாக இருப்பதற்கு மனதில்லாத இருக்கிறவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அதுக்கான பெத்தானியா எனும் ஊருக்கு சமீபித்த போது தன்னுடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷர் ஏறி இல்லாதவனும் ஒரு காலமும் ஏறி இல்லாத கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களுக்கு கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார்.
அனுப்பப்பட்ட அவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கிற போது அதுக்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறது என்று கேட்டார்கள். அதுக்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேலே போட்டு இயேசு அதன் மேலே ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியே விரித்தார்கள். அவர் ஒளிவு மலையிலே அடிவாரத்துக்கு சமீபமாக வருகையில் திரள் கூட்டமாகிய சீசர் எல்லாரும் அதை கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜாவை ஸ்தோத்தரிக்கப்படுவார், பரலோகத்திலே சமாதான உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூடியிருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரை உங்களுடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்கள் அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாத இருந்தால் கல்லுகளுக்குள்ளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபம் வந்தபோது நகரத்தாரை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தபடியானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கிற காலத்திலே நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதிலிட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளையும் தலையிலே போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்மேல் ஒரு கல்லில் விழாத படிக்கை செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பெண்பாவது தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களை கொள்ளுகிறவர்களை புறம்பே துரத்தி தொடங்கி என்னுடைய வீடு ஜெபவீடாக எழுதியிருக்கிறது, நீங்கள் அதை கள்ளக்குகையாக்குகிறீர்கள் என்றார். அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாதகரும் ஜனங்கள் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை என்னப்படி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாதகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? எந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷனால் உண்டாயிட்டோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிட்டு என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடினால் நாம் எல்லாம் மேலும் கல்லறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிட்டோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். பின்பு அவர் ஜனங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்கின ஊமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்காரருக்கு குத்தகைக்கு விட்டு நெடுநாளாய் புரதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தில் கனிகளின் தன் பாகத்தை கொடுக்கும்படிக்கு பருவ காலத்தில் அவருக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினார். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவர் 3ஆம் தரம் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாக கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினார். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொள்ளுவோம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொண்டு போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களுக்கு என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரனை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரத்திலே கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படியே ஆகாதிருப்பதாக கேட்டார்கள். அப்போது அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடும் என்றார்கள். பிரதான ஆசாரியரும் வேதபாதகரும் தங்களை குறித்து இந்த உவமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் பிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதுகிறே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர், முகத்தாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறேன் என்று அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வழி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்றால் கேட்டார்கள். அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் எனக்கு ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், இதிலிருந்து சுலபமும் வேறு எழுதிருக்கும் யாருடையது என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதுக்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்கலாம் அவர்கள் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தார்கள். உயிர்த்தல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேரி சிலர் அவரிடத்திலே வந்து, போதுகிறே, ஒருவன் மனைவியுடையவனாய் இருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதியிருக்கிறாரே. சகோதரர்கள் 7 பேர்கள் அவர்களிடத்தில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணி அவனுக்கும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணி, அப்படி 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரியும் இறந்து போனாள். இவ்விதமாக 7 பேரும் அவனை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தில் பிள்ளைகள் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமையிலும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பார்த்திருக்கிற எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களாயும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அன்றைய மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதையும் மோசே முச்சடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படி எனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லுகிறார். அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார். எல்லோரும் அவருக்கு பிள்ளைகள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது வேதபாரகர் சிலர் அதை கேட்டு, போதுகிறே, நன்றாய் சொன்னீர் என்றார்கள்.
அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. அவர் அவரை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரர் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாதத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனுடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவன் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றார். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் நம்முடைய சீசர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும் யுவ ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்கார்ந்து விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதைவைகளின் வீடுகளை பற்றித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாலகரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐசுவரியவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதைக் கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதைக் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளவு தன் வறுமையிலும் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருப்பது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மேல் கல்லினாமலோ இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவரை நோக்கி, போதுகிறே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதுக்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமயமாக இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலங்கங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவையெல்லாம் முன்பதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோட்டங்கள் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னமே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயத்துக்குள்ளும் சிறைசாலைகளுக்குள்ளும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்துக் கொண்டு துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு எதுவாக இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவலைப்படாதிருக்கும்படிக்கு உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவனும் எதிர்பேசாமல் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதராலும் மற்ற ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் உண்டாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமயமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவார்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியாய் சரிகட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களிலே கற்பவர்களுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினி உண்டாகும். பட்டய கற்களினாலே விழுவார்கள். சகல ஜாதிகளுக்குள்ளும் சரிப்பட்டு போவார்கள். பொது ஜாதியார்களின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் பொது ஜாதியாரால் நிறுவப்பட்டிருக்கும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமி மேலுள்ள ஜனங்களுக்குள்ளும் தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரம் அலைகளும் முழக்கங்களுமாயிருக்கும். வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும். ஆதலால் பூமி மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனசுடைய இருதயங்கள் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். இவைகள் சம்பவித்ததை தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமயமாயிருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமைகளை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படி இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிருக்கிறது அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க முன்பு இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணிமை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவையெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பதாக அனுப்பிக்க மாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலத்திலே தேவாலயத்திலே உபதேசித்துக் கொண்டிருந்து காலத்திலே வெளியே போய் ஒளிவு மலை எனப்பட்ட மலை மேலே தங்கினார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு அதிகாலமே தேவாலயத்தின் அவரிடத்திலே வருவார்கள். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். பாஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 பேரில் ஒருவராகிய இஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்கு சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பாஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நான் பாஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தப்படுத்தும்படி சித்தமாக இருக்கிறது என்று கேட்டார்கள். அதுக்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசித்த போது தண்ணீர் கூட சுமக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள்ளே நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பாஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதும் இடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பாஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களோடு கூட இந்த பாஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்காக கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவருடைய கை என்னோடு கூட பந்தில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார்.
ஆனால் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்போது அவர் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்கத் தொடங்கினார்கள். அன்றையும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறதுக்கு உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவான். பந்திருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்திருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் நியாயத்திருக்கிறவர்களாய் சிங்கத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்பு கர்த்தர், சீமோன் சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் உடைக்கப்படுவது போல சாத்தான் உங்களை உடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக் கொண்டிருக்கிறான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்தி என்றார். அதுக்கு அவர், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அவர் அவரை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவரை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சங்களையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்றார்கள். அதுக்கு அவர், இப்பொழுது பணப்பையையும் சாமான் பையும் உடையவர்கள் அவைகளை எடுத்துக் கொள்ள கடவான். பட்டை இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஒன்றை கொள்ள கடவான். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதுக்கு அவர், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டைகள் இருக்கிறது என்றார். அவர், போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிமலைக்கு போனார். அவருடைய சீசர்கள் அவரோடு கூட போனார்கள். அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதிக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் புறப்பட்டு போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைப்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 பேரில் ஒருவனாய் யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்தபடி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவரை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறார் என்றார். அவரை சூழ்ந்திருந்தவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதார வெட்டினார். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுத்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லணை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்கள். நான் தினத்தோறும் தேவாலயத்து உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுக்கு வேலை, அந்த காலத்தின் அதிகாரமாக இருக்கிறது என்றார். அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியை வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்திலே பின் சென்றான். அவள் முட்டத்திலே நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுரு அவள் நடுவில் உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை விட்டு பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றார்கள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்கள் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகி இவன் அவனோடு இருந்தான், இவன் கலிலே இருந்தான் என்று சாதித்தான். அதுக்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூப்பிட்டு, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூறுவதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை பிடித்துக் கொண்டு மனுஷர்கள் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவர் யார்? அதை ஞான சிருஷ்டினா சொல் என்று அவரை கேட்டது மண்டி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். விடிய காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாலகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தின் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதுக்காக, நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களுக்கு வினாவினாலும் எனக்கு மறுத்திரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாலத்தில் வீட்டில் என்றார். அதுக்காக எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரன் என்று கேட்டார்கள். அதுக்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர் தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டியது என்ன? நாம் இவனுடைய வாயினாலே கேட்டோம் என்றார்கள். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்து அவரை பிலாத்து எடுத்துக் கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ஜனங்களை கலக்கப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதுக்கு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீ சொல்லுகிறபடித்தான் என்றார். அப்போது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனத்தில் நான் ஒரு குற்றத்தை காணவில்லை என்றார். அதுக்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலக்கம் பண்ணுகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயா என்று விசாரித்து அவன் ஏரோதின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களா என்றறிந்து அந்த நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதின் இடத்துக்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் அவரால் செய்யப்பட்ட அடையாளங்களையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பியது அல்லாமல் அவரை காணும்படிக்கு வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்கள் குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியர் வேத பாதகம் அவன் மேல் பிடிவாதமாக குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஏரோது தான் போர் சேவரோடு கூட அவரை நிறுத்தி பரியாசம் பண்ணி மிருக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்து அனுப்பினான். முன்னே ஒருவருக்கு பகைவராக இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலக்க தூண்டி விடுக்கிறவனாக இந்த மனுஷன் என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏறு இடத்துக்கு அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாக இருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும் பரபாசைகளுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாசோ என்றால் நகரத்தில் நடந்த ஒரு கலக்கத்தின் நிமித்தம் கொலைபாதக நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினார். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும்
சிலுவையில் அறையும் என்று குக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவரை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்று இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் அவர்கள் உரத்த சத்தத்தோடு கொண்டிருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியத்தின் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டம் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தம் கொலை பாதக நிமித்தம் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிறையின் ஊரனாகிய சீமோன் என்ற ஒருவனை பிடித்து சிலுவை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரளான ஜனங்களும் அவருக்கு புலம்பி அழுகிற ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவாதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களுக்கு பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகள் மேல் நோக்கி எங்கள் மேல் விழுங்கள், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளியாக வேறு 2 பேர் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் எனப்பட்டு சொல்லப்பட்ட இடத்துக்கு அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவரோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரசித்தான், இவன் தேவனா ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரசித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர்ச்சேவரும் அவரிடத்தில் சேர்ந்து அவர்களுக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரசித்துக் கொண்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்க லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றைய சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களையும் ரசித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படாதிருக்கிறது இல்லையா? நாம் நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கு அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சியிலே நடுவாய் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த காட்சியை பார்க்கும்படிக்கு கூறியிருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவிக்கிறதை பார்க்கும் பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவர்களுக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் எல்லாவற்றிலும் அதிகமத்தியானாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கு செய்கைக்கு சம்மதியாதவனுமாக இருந்தான். அவன் பிலாத்துவிற்கு போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு இதை இறக்கி மெல்லிய வந்து பேட்டியினால் சுட்டி கண்மலை வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதுமாய் இருந்த ஒரு கல்லறையில் வைத்தான். அந்நாள் ஆயத்தமான நாளாக இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவனோடு கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரத்தையும் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கட்டாணையின்படியே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிலே வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகவும் கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னவர்கள் மகத்திலே மரியாலும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாலும் இவர்களோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை இடத்திற்கு ஓடி அதுக்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலையை தனிப்பட்டு வைத்திருக்கிறதை கண்டு சம்பவத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்படுத்திக் கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் இம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர் பேசி சம்பவித்ததை கொண்டிருக்கையில் இயேசுவும் தாமே சேர்ந்து அவரோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீர்கள் என்றார். அவர் எவைகள் என்றார். அதுக்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகள். அவர் தேவனுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரணாக்கணிக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையில் போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதர் தரிசித்தம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போது எங்களிலே சிலர் கல்லறையில் போய் ஸ்திரீகளின் சொன்னபடியே கண்டார்கள், அவரையும் காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமை பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்போது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியிருக்கவும் சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்
அவரோடு கூட தங்க உள்ளே போனார்கள். அவர்களோடு அவர் தந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்கள் கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்தார் போனார். அப்போது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்க காட்டினது போல நம்முடைய இருதயத்தில் நான் நமக்குள்ளே கொண்டு விட்டு எரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேர் அவரோடு கூடவர்கள் கூடி இருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவோடு எழுந்து சீமோனுக்கு தரிசனமான 2 அவர்களுக்கு சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை கையில் நாங்கள் அவர் அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பாய்ந்து ஒரு ஆவியை கண்டு நாங்கள் நினைத்தார்கள். அவர் அவரை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புவது என்ன? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்பு உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவியைக்கு இராதே என்று சொல்லி நம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்கள் காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாக இங்கே உண்டா என்று அவருக்கு கேட்டார். அப்பொழுது பெருத்த மீன் கண்டதையும் தேன் ஊட்ட துணிக்கைகளையும் அவர் கொடுத்தார்கள். அவைகள் அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவரை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்தின் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களில் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறும்படி என்று நான் உங்களோடு கூட இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தது விஷயங்கள் இவைகள் என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்றைய மனதிலும் பாவ மன்னிப்போம் எருசலேம் தொடங்கிய சகல தேசத்தால் யாவருக்கும் நாமத்தினால் பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனை கற்பிக்க வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி நாள்தோறும் தேவாலயத்தின் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென்.